இந்த குணங்கள் சம்பந்தமான பண்பாடுகள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் நம்ம ஒரு நல்ல புரிதலில் இருக்கணும். இது 2 வகையாக நம்ம என்ன செய்யணும், பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று மனிதனுக்கே உரிய இயல்பாக அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய, அதாவது மனிதன் மஃப்தூராக அதிலே பிறக்கின்ற நேரத்திலேயே அந்த இயல்புகளோடு படைத்திருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள், அது மனித இயல்பில் இருக்கக்கூடியவைகள். இப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் மனிதன் அஜூலாக அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவசரமாக நம்பிக்கை இழக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், நல்லதை அதிகம் விரும்பக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், தனக்கு தீங்கு நடக்கக்கூடாது என்கின்ற அந்த மனோபாவத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது போன்று மனிதன் அறியாமை குணத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் சிரமத்திலே என்ன செய்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான் என்று வரக்கூடிய சில இயல்புகள். இந்த இயல்புகள் எல்லாருக்குமே பொதுவானவை. இது அதாவது ஒருவருக்கு இருக்குது ஒருவருக்கு இல்லை என்பதல்ல. மனிதர்களுக்கு இந்த இயற்கையான இயல்புகளை சேர்த்து தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், படைத்திருக்கிறான். இதில் ஆணுக்கு சில இயல்புகள் வேறுபடலாம், பெண்ணுக்கு சில இயல்புகள் என்ன செய்யலாம், வேறுபடலாம். ஆனால் இதிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ அதாவது தவிர்க்க முடியாது. இப்போ உதாரணமாக அல்லாஹு தாலா லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இப்போ இது சிரமம் என்பதை மனிதனுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் மனிதன் அனுபவிச்சே ஆக வேண்டும். அப்போ இந்த சிரமம் என்பது யாரும் அடுத்தவரை குறை சொல்ல இயலாது. சிரமம் என்ற விஷயத்தில் அடுத்தவரை யாரும் குறை சொல்ல முடியாது. காரணம், எல்லா இடத்திலும் சிரமம் என்கின்ற ஒரு இயல்பு, கஷ்டம் என்கின்ற இயல்பு இருக்குது. மனிதன் வயிற்றில் குழந்தையாக தங்கிய நாளிலிருந்து மரணிக்கின்ற நாள் வரைக்கும் அவன் அடைந்த சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரமம் கலந்ததாக தான் இருக்கும், அதோட கஷ்டங்கள் இருந்து தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை தவிர்த்த ஒரு மகிழ்ச்சி என்றது இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே சில கஷ்டங்கள் ஞாபகம் வரும். அப்படின்னா என்ன, கவலைகளை மறந்த சந்தோஷம் என்று ஒன்று மனிதனுக்கு என்ன இல்லை. இது இயற்கையானது, இது இயல்பானது, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இருக்கக்கூடிய ஒன்று. ஆணை விட சில பொழுது பெண் இதில் வித்தியாசப்படலாம், பெண்ணை விட சில பொழுது ஆண் என்ன செய்யலாம், வித்தியாசப்படலாம். ஆனால் இதெல்லாம் மஜ்பூல் அலஹி, மனிதன் பிறக்கின்ற நேரத்திலேயே அந்தந்த இயல்புகளோடு தான் என்ன படைக்கப்பட்டிருக்கிறான். கெட்டதை வெறுக்கக்கூடிய தன்மை, நல்லதை விரும்பக்கூடிய தன்மை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அதாவது அந்த பெண்ணுக்கு என்ன, அந்த அந்த மனிதனுக்கு என்ன, நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், உள்ளுணர்வை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்விலிருந்து மனிதன் வெளியாகவே இயலாது. உலகமாக குற்றவாளியாக மாறிட்டாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறிவிட்டாலும் அவனுக்கு மனசை உறுத்தக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அவனால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இது ஒரு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அதாவது இயற்கையான இயல்புகள் அப்படி என்று சொல்லக்கூடிய அம்சங்கள். இன்னொரு பகுதி உண்டு, என்ன அப்படி என்று சொன்னால் குணங்கள் சார்ந்தது, நற்குணங்கள் சார்ந்த விஷயம், அஹ்லாக் சார்ந்த விஷயம். அதை நாம் இயல்புகள் சார்ந்த அதாவது குணாதிசயங்கள் என்று சொல்லலாம். இது பண்பாடு சார்ந்த குணாதிசயங்கள். இயல்புகள் சார்ந்த குணாதிசயங்கள் என்றால் அப்படித்தான் மனிதன் பிறக்கிறான். ஆணுக்கும் வேணுக்கும் என்றால் அதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணுமெண்டா என்ன செய்யலாம், சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் என்ன செய்யலாம், வரலாம். அதே போல் அதாவது பண்பாடு சார்ந்த குணங்கள் என்று சொன்னால் அதாவது உண்மை பேசுகிறது, நேர்மையாக நடந்து கொள்வது, பொறுமையாக இருக்கிறது, மன்னிச்சு விடுறது, அதுபோல் விட்டு கொடுக்கிறது, தாராளத்தன்மை, தர்ம குணம், ஈகை குணம், இதெல்லாம் பண்பாடு சார்ந்த குணங்கள். இந்த பண்பாடு சார்ந்த குணங்களிலும் கூட சிலருக்கு சிலது இயல்பாக அமைஞ்சிரும், சிலருக்கு அது போராட்டமாக அமைஞ்சிரும். சிலருக்கு சிலது இயல்பாக அமைந்துவிடும், சிலருக்கு அது போராட்டமாக அமையும். சிலரை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், பண்பாடு சார்ந்த குணங்களில் தர்மம் என்ற குணம் மனிதனுக்கு இயற்கையாக முழுமையாக என்ன செய்வதில்லை, எல்லோருக்குமே அமைவதில்லை. அந்த பண்பாடு சிலருக்கு என்ன செஞ்சிரும்னா, கொடுக்கக்கூடிய தன்மையோடு என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும். அவங்களுக்கு தர்மம் செய்வது மிகவும் லேசாக இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கறது மிகவும் லேசாக இருக்கும். யாரும் கேட்டால் மனசு அவர்களுக்கு உருகிவிடும், அவசரமாக கொடுத்துடணும், நிறைய கொடுத்துடணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக வரும். முன்னால் உள்ளவர் நல்லதுக்கு கேட்குறாரா கெட்டதுக்கு கேட்குறாரா என்று இல்லாமல் கேட்டுட்டாரே என்றதுக்காக வேண்டிய கொடுக்கக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். இன்னும் சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் பொறுமை குணம் இருக்கும். எந்த அளவுக்கு பொறுமை குணம் அவங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இவருக்கு சரியான சிந்தனை இல்லையோ, இது சோதனை என்று விளங்கக்கூடிய ஆற்றல் இல்லையோ, அல்லது ஒரு அறிவற்றவராக இருப்பாரோ என்ற அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமை என்ற பண்பாட்டு சார்ந்த குணம் பண்பாடு சார்ந்த குணம் அவங்களுக்கு இயல்பாக என்ன செஞ்சிருக்கும், அமைந்திருக்கும். சிலருக்கு வெட்க குணம் என்ன செஞ்சிருக்கும்னா, வெட்க குணம் பெண்களுக்கு படைப்பில் இயல்பானது, படைப்பிலேயே பெண்களுக்கு இயல்பானது.
ஆனால் அதில் ஒரு பகுதி பண்பாடு சார்ந்தது. அந்த வெட்க குணம் அவங்களுக்கு சிலருக்கு என்ன செய்ய வேண்டாம், ஆழமாக என்ன செஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும் வெட்க குணம் என்றது. அது அவங்களால மார்க்கம் அனுமதித்த, மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை கூட செய்ய முடியாத அளவுக்கு வெட்கம் என்ன செய்யும், இருக்கும். மார்க்க கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்கிறது, வெட்கப்படக்கூடிய, அதிஉச்ச வெட்கப்படக்கூடிய லெவலில் என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. கணவனோட கூட அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை பேசக்கூடியதுக்கு வெட்க குணத்தோடு என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள். இது அதாவது பண்பாடு சார்ந்த சில குணம். அப்போ சிலருக்கு இயல்பாக அமைஞ்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு அதாவது அந்த குணங்கள், அதாவது இப்போ உதாரணமாக அதில் கெட்ட குணங்கள்னு வைங்களேன். இப்போ கோபம் எடுங்க, கோபம் என்ற அது கெட்ட குணம் சிலருக்கு அவசரமாக கோபப்படக்கூடிய, அவசரமாக ஆத்திரப்படக்கூடிய, அவசரமாக ரோசப்படக்கூடிய சில குணங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சிடும், சில நபர்களுக்கு அதிகமாக அமைஞ்சிடும். ஆனோ பெண்ணோ சிலருக்கு அதிகமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். இப்போ ரோசம் என்ற குணம் பெண்களுக்கு என்ன செய்ய, ஆண்களுக்கும் ரோசம் உண்டு, பெண்களுக்கும் ரோசம் உண்டு. ஆண்கள் ரோசப்படக்கூடிய துறை வேறு, பெண்கள் ரோசப்படக்கூடிய துறை வேறு. பெண்கள் ரோசப்படக்கூடிய துறையில் சில பெண்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்த மாதிரி ரோசத்தை படைத்திருக்கிறார். சிலருக்கு அதிக குணத்தோடு என்ன செஞ்சிடும், அதிக அளவோடு அந்த ரோசம் என்ற குணம் என்ன செய்துவிடும், அமைந்து விடும். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது 2 பகுதிகள். இது மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமது அஹ்லாக்குகளை, நமது பண்பாடுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி நம்ம அதாவது கட்டமைத்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது, சீர்படுத்திக் கொள்வது என்பதற்கு இதெல்லாம் பிரயோஜனமாக அமையும். முதலாவது அம்சம், பிறக்கின்ற பொழுதே இயல்பிலேயே மனிதனுக்கென்று அமையக்கூடிய குணாதிசயங்கள். அது பிறப்பிலேயே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இது யாருக்கும் என்ன வித்தியாசம் என்ன செய்யாது, இருக்காது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும்னா என்ன செய்யலாம், வித்தியாசம் இருக்கலாம். இரண்டாவது, அதாவது அது இயல்பு சார்ந்த குணங்கள். இரண்டாவது பண்பாடு சார்ந்த குணங்கள். பண்பாடு சார்ந்த குணங்களில் அதாவது அதில் கூட ஒரு சிலருக்கு அல்லாஹ்வுத்தாலா நல்ல குணங்களை அதிகமாக படைத்திருக்கலாம். அதே போல் கெட்ட குணங்களை அதிகமாக என்ன செஞ்சுக்கலாம், படைத்திர இயல்பா மஜ்பூல் அலைஹி, அவர் அதிலேயே என்ன செஞ்சிருப்பார், அந்த பண்பாடு சார்ந்த குணங்கள் அவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். நல்ல குணங்களும் சில பொழுது என்னது அமைஞ்சிங்க. அல்லாஹ்வுத்தாலா நீதியானவன், எல்லாருக்கும் சில நல்ல குணங்கள் அதிகமாகவும் சில கெட்ட குணங்கள் அதிகமாகவும் அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சிருப்பான், படைச்சிருப்பான் சோதனைக்காக. அது அல்லாமல் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போராடி வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கும். வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ பொறுமையாகவே இருக்கக்கூடியவர் சில நேரங்களில் அவர் கோவப்பட வேண்டிய கடமை என்ன செய்யும், அவருக்கு இருக்கும். அதை அவர் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். தர்மத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் தர்மத்தை சில இடங்களில் கொடுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும். உதாரணமாக அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அதாவது விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு உள்ளத்தில் கருணை வரக்கூடாது, அவர்கள் மீது, குற்றவாளிகள் மீது கருணை வரக்கூடாதுன்றான். இப்போ அல்லாஹ்வுடைய பண்பாக நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயர்கள் உண்டு ரഊஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களோட ரഊஃப், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிற அந்த ரஅஃபத் வரக்கூடாதுன்றான். அந்த ரஅஃபத் வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அந்த ரஅஃபத் உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ கருணை என்ற இயல்பான குணத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சிலருக்கு பண்பாடு சார்ந்த அந்த கருணை குணம் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அவருக்கு பெரிய போராட்டம் இது. விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுது, கசையடி கொடுக்கப்படுது, அவருடைய உள்ளத்தில் இயல்பான கருணையிலேயே போராட்டம் வந்துடும். இயல்பான கருணையிலேயே அதிகமாக கருணை அமைஞ்ச ஒரு மனிதராக அவர் இருப்பாராக இருந்தால் அவரால் இந்த தண்டனை அவருக்கு ஒரு சோதனை, இதை பார்க்குறது அவருக்கு சோதனை. அவர் இந்த வசனத்தை எடுத்துக்கணும், வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு அவர்கள் குற்றவாளிகள் விஷயத்தில் கருணை வரக்கூடாது. அப்போ கருணையை அடக்குவது அவருக்கு போராட்டம், கருணையை அடக்குவது அவருக்கு ஒரு சோதனையாக என்ன செஞ்சிரு ஆயிரும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல குணாதிசயமாக மனிதனுடைய இயல்பாக அமைஞ்ச கருணையால் தான் மனிதர்கள் யாருக்கு அநியாயம் நடந்தால் வேதனைப்படுறது, அது இயல்பானது. ஆனால் ஒருவருக்கு அது பண்பாடு சார்ந்து அதிகமாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவருக்கு அது பெரும் யுத்தம், அவரால் பார்க்க சகிக்க இயலாது. அதனால தான் இன்றைக்கு சில கண்டென்ட்கள் வார டைமில் இதில் உள்ள சில வீடியோக்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் என்ன செய்யும் இருக்கும், உங்களோட மனசை காயப்படுத்துகிறாங்க, பார்க்க அதை தேடி பார்க்குறாங்கலாம் இருக்கு, அதை தவிர்த்துட்டு போகிறவும் இருக்கு, அதை தேடி பார்க்குறவும் இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு சில உதாரணங்கள் எடுத்துக்கலாம். உண்டு, மனித இயல்பில் பாதிப்பான அதாவது காட்சிகளை பார்க்குற சக்தி குறைவு. ஆனால் சிலருக்கு பண்பாடு சார்ந்து அது என்ன செய்யும், தைரியம் கூட அமைஞ்சிருக்கும். தைரியம் கூட அமைந்தவர்கள் வெற்ற காட்சியெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, அணுவாக என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியமாக தாங்கக்கூடிய சக்தி கூடுதலாக என்ன செஞ்சிருக்கும், அமைந்திருக்கும். சிலருக்கு அது முடியாமல் இருக்கும். சிலருக்கு இதெல்லாம் சாதாரணமாக கோழி இருக்கிறது, ஆடு மாடு இருக்கிறது கூட பார்க்குறதுக்கு சக்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் அது அவருக்கு சோதனையாக, அப்படின்னா கருணையுடைய குணம் அதிகமாக உள்ள ஒரு மனிதருக்கு இந்த தண்டனைகள் சோதனையாக அமையும், தண்டனைகள் சோதனையாக அமையும். அப்படிப்பட்டவர்கள் தங்களோட இயல்புகளை புரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அவசரமாக எதுக்கும் ஒரு முடிவு சொல்லி தீர்ப்பு சொல்லி போகிறேன்டா கருணை சார்ந்ததே எல்லாம் இருக்கும்.
கருணை மட்டுமே இருக்கிறவரால் ஒரு நிர்வாகத்தை செய்யலாது. வெறுமனே கருணை மட்டும் அதிகமாக ஒருத்தருக்கு பண்பாடு ரீதியாக அமைச்சிட்டு வைங்கிற நல்ல விஷயம். இந்த ஒரு ஆள் கேட்குறாரு, கருணை உள்ளவர், நான் அதிகம் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதை மொத்தமாகவே நல்ல குணம்னு என்ன செய்யலாது, எடுத்துடையலாது. கருணை நல்ல குணம் அசுல்ல, கருணை அசுல்ல நல்ல குணமாக இருந்தாலும் இது நிர்வாகம் பண்ணுறதுக்கு இயலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல போக வேண்டாம், தலைவராக போக வேண்டாம். தமரன், அதாவது 2 பேருக்கு இடையில தலைவராக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? பலகீனம். இன்னக்க தஈஃப், நீங்கள் பலகீனமானவர் அங்கே சொல்கிற உடல் பலகீனம், அவர் உடலில் பலமானவர், உள்ளத்தால் இறக்கம் கூட அவர் அதிகம். அப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்றாங்க. அப்போ இது நிர்வாகம். ஒரு அஹ்லாக்கை நம்ம எப்படி அணுகணும் என்பதற்கான முக்கியமான ஒரு அம்சம். சிலது இருக்குது, நம்ம நல்ல பண்பாடுகள் சிலருக்கு அமைஞ்சிருக்கும், அதை நம்ம பாராட்டி வளர்க்கணும். எப்பயும் நல்ல விஷயங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டால் வளரும், வணங்கிட்டா கெட்ட விஷயங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டாலும் வளரும். அதனால் ஊக்கப்படுத்தல் கவனமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் அதாவது அப்துல் கைஸ், அப்துல் கைஸ் நபித்தோழர்களில் ஒருவர், அந்த அப்துல் கைஸ் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவரில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சமுதாயத்துக்கும் சேர்த்து நீங்கள் இஸ்லாத்துக்கு பையத் செய்யுங்கன்றாங்க. உங்களோட சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, நான் அவங்களோட மஷூரா பண்ணிட்டு என்ன செய்கிறேன் சொல்கிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவரை பார்த்து சொல்கிறாங்க, இன்ன ஃபீக்கலா ஹஸ்லத்தை யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலு, உங்கள்கிட்ட 2 பண்பாடுகள் இருக்குது, அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறாங்க. என்னது? அல் ஹில்மு அல் அனாத், நிதானமும் இறக்க குணமும் என்றாங்க ரசூலுல்லாஹ். நிதானமும் இறக்க குணமும். இப்போ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிற டைம் உங்களுக்கு இந்த 2 பண்புகள் என்ன செய்து இருக்கு, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறேன்னு ஆர்வப்படுத்துகிறாங்க. அபூதர் அல் கிஃபாரியை பார்த்து சொல்கிறாங்க, இன்னக்க தஈஃப், நீங்கள் பலகீனமானவர், அதே கருணை தான், நீங்கள் இதை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தலைவராக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அங்கே கருணை இருந்துச்சு, ஆனால் அந்த கருணையில் ஒரு நிதானம் என்ன அங்கே இல்லை. இங்கே விட்ட கருணை இருக்குது, நிதானம் என்ன செய்யுது, சேர்ந்திருக்கு. இதனால் சொல்லுவாங்க இரட்டை பண்புகள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு, அது முக்கியமான தலைப்பு தான் இந்த குணங்கள் சார்ந்த விஷயத்தில். இரட்டை பண்புகள், இது தலைப்புடைய நோக்கமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்களோட அஹ்லாக்குகளை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதும், அடுத்தவர்களுடைய அஹ்லாக்குகளை அடையாளம் கண்டு அவர்களோடு எப்படி பழகுவது என்பதை புரிந்து கொள்வது தான் நோக்கம். அப்போ இரட்டை பண்புகள் இருக்கும். இந்த இரட்டை பண்புகள் என்றால் ஒன்றை நிரப்பக்கூடிய நல்ல பண்புகள், அது அமைஞ்சிட்டா அது கிட்டத்தட்ட அஹ்லாக்கில் ஒரு பூரணமான குணம் மாதிரி. அல்லாஹ் தஆலா கிஃப்டாக கொடுத்ததுகளும் இருக்கும். இதில் சிலது நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய மனசும் இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் புரிஞ்சு தீர்ப்பு சொல்ல வேண்டியதும் இருக்கும். அல் ஹில்மு அல் அனாத், நிதானமும் கருணையும் என்றாங்க. அப்போ கருணை இருக்கணும், நிதானம் என்ன செய்யணும், இருக்கணும். கருணை இருக்கணும், நிதானம் இருக்கும். இப்போ என்ன சமுதாயம் அவசரமாக இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படின்ற அந்த கருணை காரணமாக அவர் பையத்து செய்யலை, கொஞ்சம் நிதானமாக இருந்தார். பேத்து நான் என்ன செய்கிறேன், நான் அந்த சமுதாயத்தோட மஷூரா பண்ணிட்டு வாரேன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். கருணை அதிகமாக இருக்கின்ற பொழுது தலைவராக போவது என்பது ஒரு ஆபத்தான நிலை. இதுதான் அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் முதலீடு. அரசியல் முதலீடு என்னென்னா, மீடியாக்கள ஒரு கட்சிக்கு எதிரான அல்லது தலைவருக்கு எதிரான அல்லது ஒரு கணவனுக்கு எதிரான, ஒரு கம்பெனியோட பிரின்சிபல், ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு எதிரான, அதுபோல் எல்லாவோட நிர்வாகத்துக்கு எதிரான முதலீடும் கருணை இன்வெஸ்ட்மெண்ட் தான். அங்கே எல்லாம் என்ன செய்வாங்கடா, மனிதன்ட்ட கருணை என்ற இயல்பாக இருக்கும். அதில் சிலர் பண்பாடு சார்ந்து கருணைகள் கூட குறைய நிறைய உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ இறக்க குணத்தை அதாவது செய்திகளில் கலந்து போட்டுவிட்டோம்னு சொன்னால் அது எல்லாருக்கும் எதிராக, நிர்வாகம் பண்ணுற எல்லாருக்கும் எதிராக என்ன செய்யும், அது மாறும். அதான் சொல்கிறேன், இறக்க குணம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதில் நிதானமும் இல்லைன்னா அவரால் நிர்வாகம் செய்ய முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படின்டா நிதானம் இல்லாத மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை பரத்துவிட்டான்னு வைங்களே, இந்த தலைவர் இவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டாருன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதே போல் என்னது, இந்த கணவர் இந்த மனைவியை அடிக்கிறாருன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. இந்த பொஸ் இருக்கிறார், அவர் எந்த சேலரி ஒழுங்காக கொடுக்குறாரு இல்லைன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் கிளம்பிடுறது. பிரின்சிபல் ஒரு ஊரில் உருப்படியாக ஒரு பிரின்சிபலை வைக்கலாது, என்ன காரணம்னா இந்த கிளம்பிடுறது. சரியா, எதையா அவன்ட்டு சொன்னோன்னே அவசரமாக கிளம்பிடுறது. இதுதான் இந்த நிர்வாகங்கள் சீர்குலைவதற்கு இந்த மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த நிதானமின்மை என்ன செஞ்சிடும் சொன்னால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். இதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 மட்டும் அழகாக ஒரு சேலரியை சம்பாரிச்சிக்கின்னு இருப்பார். அந்த கடைக்கு போகிறது, அந்த ஹோட்டலில் போய் தின்னுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ சேலரி தராங்கன்னு கேட்குறது. இப்படி தான் 15 தராங்க, 30 தராங்கன்ற, அவ்வளோ தராங்க, இதில் இருக்கிறது போல பிச்சை எடுக்கலான்ட்டு அவன் போயிடுறது. சரியா, போனதோட இவருக்கு அதில் போனதுலேருந்து இவனை மனசு குறுகுறுப்பாகவே இருந்துட்டுருக்கு. அப்போ எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டார், அதாவது செய்யாமல் அவர் பௌஸ்தார வேலையெல்லாம் இது எனக்கு செய்யலாது, அது எனக்கு செய்யலாது என்று சொல்லி இதில் இந்த கடையில் நான் சேலரி எடுக்கிறது போல வீட்டில் பிச்சை எடுக்கிறனால மட்டும் சொல்லிடுவார்.
அதோடு அந்த கடையிலேருந்து அவர் விலகிட்டாரா, வேலை இல்லாமல் ரோட்டில் உட்காந்துட்டிப்பார். இது யார் சொன்னதை கேட்டு இந்த கருணையில் மகானாய்ப்பார், அவர் சொன்ன பேச்சை கேட்டு இவனுக்கு தொழில் என்ன செஞ்சிரு இல்லாமல் போயிடும். இதுதான் பெரும்பாலான விஷயங்களுக்கு என்ன செய்கிறது நடக்கிறது. அதனால் எப்பையும் கருணை பண்பு என்பது நிதானம் கலந்ததாக இருக்க வேண்டும், அது பூரணமாகிடும். அதே போல் பாருங்கள், சில பண்புகள் ஒன்று பூர்த்தியாக்கும் இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் நிறைய வசனங்களை பாரு, ரெண்டு கலந்து வரும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா கஃபூருன் ரஹீம்னு வரும், மன்னிப்பவன் கருணை உள்ளவன் வரும். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன, அதாவது அசீஸ், அதே போல் ஜப்பார், அதே போல் என்னது, இந்த மாதிரி சில பண்புகள் சேர்ந்து வரும். அல்லாஹ் தஆலா மிகைத்தவன் அப்படி என்ற பண்போடு சேர்ந்து வரும், ஹலீம் என்றது சேர்ந்து வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை ஒன்று பூரணப்படுத்தக்கூடிய மாதிரியான பண்புகள் மனிதர்களுடைய விஷயம், இறைவனுடைய விஷயத்தில் எல்லாமே பூரணம். உதாரணமாக இன்ன ஹைர மனிஸ்த ஜர்த்தல் கவியுல் அமீன் அந்த வசனம் வரும். நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வைப்பதிலேயே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, அதாவது மிகவும் பலசாலியும் தான் நம்பிக்கையாளர் தான்னு வருது. ஒருத்தர் நல்ல பலசாலியாக இருக்கிறார். அப்போ பலம் என்ற இயல்பு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ரீதியாக கொடுத்த ஒரு இயற்கையான விஷயம். அதில் ஒருத்தர் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்கிட்ட பண்பாடு சார்ந்த ஒரு பண்பு இருக்கு, என்னது, நம்பிக்கை. அப்போ கவி அல் அமீன், அவர் உடலால் பலசாலி, நம்பிக்கையில் அவர் பூரணமார், சூப்பரான ஆள் நம்பிக்கையில். அப்போ அப்படிப்பட்டவரை வேலைக்கு வைக்கலாம். நம்பிக்கையாளர் உடல் பலம் இல்லையாண்டாலும் வேலைக்கு வைக்கலாது, உடல் பலம் உள்ளவர் நம்பிக்கையில் என்றால் என்ன செய்யலாது, வேலைக்கு வைக்கலாது. இன்னி ஹஃபீதுன் அமீன், இதையே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பூமியுடைய பொருளாதார பொறுப்புக்கு என்னை நியமிங்கள், நான் இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் அதாவது பாதுகாப்பானவன் நம்பிக்கையாளன் அப்படின்றான். அங்கே கவி சரியா அல் அமீன், இங்கே ஹஃபீதுன் அமீன். இந்த ஹஃபீத் என்னென்னா பேணக்கூடிய இதில் சக்தியெல்லாம் இங்கே அவருக்கு உடல் ரீதியான சக்தி எல்லாம் இருக்கு. அமீன் என்ன, நம்பிக்கையாளன், வழங்கிட்டா. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா இந்த இரண்டு பண்புகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், பூர்த்தி செய்யும். ஒன்று மட்டும் இருந்தால் அது ஒரு பூரணம் அடையாத நற்குணமாக என்ன செய்யும், அது இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சில விஷயங்கள் இப்போ கெட்டதுலேயும் பாருங்கள், பூரணமான நற்குணங்கள் அமையணும்னா அந்த ரெண்டு இருக்கணும். உதாரணமாக வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா வஸ்பிர் சபரன் ஜமீலா, வழங்கிட்டா. அப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், வஸ்பிர் சபரன் ஜமீலா வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா ஃபஸ்ஃபஹி ஸஃபஹல் ஜமீல். அப்போ அதில் ஒரு அழகு, வெறுப்பில் ஒரு அழகு, பொறுமையில் ஒரு அழகு, அதுபோல் மன்னிப்பில் ஒரு அழகு, இது சேர்க்கப்படுது. குர்ஆன் இப்படி ரெண்டு விதமான இது சேர்ந்தவைகள் நிறைய சொல்லி தனித்தலைப்பு இரட்டை, அதாவது இரண்டு குணங்கள் சேர்ந்த அமைப்பு குர்ஆனும் சுன்னாவும் மைனஸ்லேன்னு சொல்லக்கூடிய ப்ளஸ்லேன்னு சொல்லக்கூடிய தனியான தலைப்பு. இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு கொண்டீங்கன்னா ஒரு அடிப்படைக்கு நீங்கள் வந்துடலாம். என்னென்னா மனிதனுக்கென்று அல்லாஹ் தஆலா பிறப்பிலேயே சில இயல்பான குணங்களை கொடுத்திருக்கிறான். அது மனித இயல்பு, அது மனித இயல்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனித இயல்புகளில் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கூட குறைய அப்படி என்ன செஞ்சிருக்கலாம், அதில் கொடுத்திக்கலாம். இது ஆணும் பெண்ணும் வேறுபடலாமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் இதில் எல்லாமே என்ன செய்ய இருக்கும். இன்னொன்று பண்பாடு சார்ந்த குணங்கள். பண்பாடு சார்ந்த குணங்கள் அதாவது நான் சொல்கிற மாதிரி உண்மை சொல்கிறது, பொய் சொல்கிறது, பொறுமையாய்க்கிறது, ஆத்திரப்படுறது, கோவப்படுறது, ஆவேசப்படுறது, ரோசப்படுறது, அதில் எல்லை மீறுறது, இந்த மாதிரியான அதாவது குணாதிசயங்கள். சிலருக்கு இந்த டிஃப்ரெண்ட்டுகள் தெரியாதனால என்ன செய்வாங்கன்னா மனித இயல்பையும் இந்த அஹ்லாக்கையும் ஒன்றே ஒன்று என்ன செஞ்சுருவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க. உன்னால் நான் சிரமத்தில் தான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தா அது அவங்க ஏற்படுத்தின சிரமமாகவே இருக்காது, இயல்பான வாழ்க்கை சிரமமாக இருக்கும். ஆனால் அது மனைவி ஏற்படுத்தின சிரமமாக கணவன் ஏற்படுத்தின சிரமமாக மனைவியும் நினச்சிடுவான். ஆனால் இயல்பான வாழ்க்கையுடைய சிரமமே அதுதான். இப்போ குடும்ப வாழ்க்கைன்னு எடுங்களேன், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்துட்டாலே புரியாத 10 விஷயம் இருக்கும், புரியாத ஒரு 20 விஷயம் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய மனித இயல்புடைய குணங்களில் கூடுதல் குறைவும் பண்பாடு சார்ந்த குணங்களில் கூடுதல் குறைவும் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ தம்பதியாக என்ன செஞ்சுக்கிறோம், இணைஞ்சிக்கிறோம். ஒன்றாக பிறந்த தம்பி நானா தங்கச்சியிலேயே இதில் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படி இருக்கிற டைமில் திருமணத்தில் சேர்ந்த நமக்கெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குமா, டிஃப்ரெண்ட் நிச்சயமாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டு இயல்பானது, மனித இயல்பு சார்ந்தது. இதை என்ன செஞ்சுருவாங்கன்னா மனைவிட இயல்பு, ஹஸ்பண்டை இயல்புன்னு சொல்லி குடும்பம் பிரச்சனையில் போய் முடிகிறத பார்க்குறோம். மனித இயல்பு சார்ந்த உண்டை குடும்ப பிரச்சனையாக மாற்றி முடிகிற விஷயங்கள் இருக்கும். சிலது அது சார்ந்ததாக இருக்கும். அடுத்தது பண்பாடு சார்ந்ததாக இருக்கும். பண்பாடு சார்ந்ததுலையும் ஒரு தரப்பாக பார்ப்பாங்க. பண்பாடு சார்ந்த ஒரு தரப்பாக என்ன பார்ப்பாங்கன்னா மனைவி அதிகமாக கோபப்படுறா அப்படின்னு பார்ப்பாங்க, அல்லது கணவன் அதிகமாக கோபப்படுறாரு. அதே போல் இவ அதிகமான வெட்கம் கொஞ்சம் அதிகம், வாழ்க்கையில் இணைஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒதுங்கிறது கொஞ்சம் அதிகம், தன்னைத்தானே தனித்துவப்படுத்தி கொள்வது அதிகம் அப்படின்னு நினைப்பாங்க. கணவனுக்கு அந்த மாதிரி ஒரு குறைய சொல்லுவாங்க.
இந்த இயல்பை பார்த்தீங்கன்னா ஒரு தலை பட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பொழுது பிழையாக விளங்கும். ஆனால் உங்களோட இயல்புக்கு அதுதான் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு மெச்சாக அமைஞ்சிருக்கும் என்றது உங்களுக்கு விளங்காது. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், அதுக்கு இதுதான் என்ன செய்யும், பொருந்தி போகும். உங்கள்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், அதுக்கு இதுதான் பொருந்தி போகும். சில அமைதியான கணவன்மார் இருப்பாங்க, அவங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் கிடைப்பது பொருந்தி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். நிர்வாகத்தன்மையில் அதிகமான ஒரு கணவனாக இருப்பார், அதுக்கு பொறுமையான ஒரு பெண் கிடைக்கிறது என்னது, பொருந்தி போகிறதுக்கு காரணமாக அமையும். எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்குது. அவைகளை நம்ம அடையாளம் காணுவது மிக முக்கியம். இந்த விளக்கமெல்லாம் தேவையில்லாமலே நம்ம அமைதி காக்கலாம். அதுக்கு இஸ்லாத்துடைய அட்வைஸை எடுக்கணும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்களில் ஒரு முஃமினான பெண், முஃமின ஆண் முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். அது கணவன் மனைவிக்கு தான், மற்றவங்க தான். அவர் இன் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆஹர், ஒரு பண்பாட்டை வெறுத்தால் இன்னொரு பண்பாட்டை விரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வருது. ஓகே, அப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த விளக்கம் இல்லாமலே எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு தான் விளக்கம் முக்கியமே, சரியா? அதனால் விளக்கம் இல்லாமலே இந்த ஹதீஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மனைவி ஒழுக்கமாகிக்கிறான், மார்க்கத்தில் சரியாகிக்கிறான், அல்லது என்ன இந்த நம்பிக்கையில் சரியாகிக்கிறான், மற்ற பண்புகளில் நான் கொஞ்சத்தை என்ன செய்கிறேன், நான் பொருந்தி என்ன செய்கிறேன், நான் இருந்து கொள்கிறேன் என்று நின்றுட்டா போதுமானது. விளக்கமே தேவையில்லை. மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு விளங்கி தான் கடைபிடிக்கணும் மட்டும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிட்டு நான் கட்டுப்பட்டு போகிறேன்டாலே இந்த பண்பெல்லாம் எங்களுக்கு நல்லா கிடச்சிடும். ஆனால் நம்ம அப்படி நிற்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு அம்சத்தால் தான் பல விஷயங்களை நம்ம கடந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது.